அன்பார்ந்த இறை மக்களே, உங்கள் எல்லோரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயராலே நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளாலும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக. இந்த காலை தியான வழிபாட்டிலே ஒவ்வொரு நாளும் நாம் என்ன நோக்கத்தோடு, ஜெபத்தோடு, உபவாசத்தோடு நாம் பங்கு பெறுகிறோமோ அதனை ஆண்டவர் நம் வாழ்வில் நமக்கு அருளி செய்வாராக. இந்த ஆண்டு நாம் பாவத்தின் பரிமாணங்கள் என்கின்ற செம்பொருளில் தவக்காலத்திலே நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் நாம் சிந்திக்கிறோம். இந்த நாளிலே நாம் பிறரின் விசுவாசத்திற்கு தடையாய் இருப்பது பாவம் என்கிற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். பிறருடைய விசுவாசத்திற்கு தடையாக இருப்பது பாவம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின நற்செய்தி நூலில் சொல்லுகிறார், இந்த சிறியரில் ஒருவருக்கு இடறல் உண்டாக்கினால் அவருடைய கழுத்தில் இயந்திர கல்லை கட்டி கடலின் ஆழத்தில் போடுவது நல்லது அப்படின்னு சொல்லுவார். பிறருடைய விசுவாசத்திற்கு இடறல் உண்டாக்குவது மிகப்பெரிய பாவம். ஆகையினால்தான் நாம் திருச்சபையில் திருமுழுக்கு கொடுக்கின்ற போது, குறிப்பாக குழந்தைகளுக்கு திருமுழுக்கு கொடுக்கின்ற போது பெற்றோரை பார்த்து ஆயர் கேட்பார், இந்த பிள்ளைக்கு இடறல் உண்டாக்காதபடி உங்கள் வாழ்க்கையை ஒழுங்கும் கிரமமுமாக நடத்துவீர்களா? பெற்றோர் சொல்லுவாங்க, ஆமாம். வெறும் பெற்றோருக்கு மட்டும் இல்லை, திருச்சபையார் அனைவரையும் பார்த்து ஆயர் கேட்பார், இந்த குழந்தைக்கும் ஏனைய குழந்தைகளுக்கும் இடறல் உண்டாக்காதபடி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒழுங்கும் கிரமமாக நடத்துவீர்களா? சபையார் எல்லாரும் சேர்ந்து சொல்லணும், கடவுளுடைய ஒத்தாசையின்படி அப்படியே செய்வோம். அப்போ விசுவாசத்திற்கு இடறல் உண்டாக்குகின்ற விதமாக நம்முடைய செயல்கள் இருக்குமேயானால் அது பாவம். நாம் பிறருடைய விசுவாசம் மதிக்கத்தக்கது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிறருடைய நம்பிக்கையை நாம் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய கிறிஸ்தவ சமூகத்தில் ஒருவர் அப்பொழுதுதான் திருமுழுக்கு பெற்று இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுவோம். அவருடைய விசுவாசம் ஒரு பகுத்தறிவு செய்ய முடியாத, பகுத்தறிவு இல்லாத நிலையில்தான் அந்த விசுவாசம் இருக்கும், ஆரம்பகால விசுவாசம். ஆகவே அவரிடத்திலே போய் நாம் நம்முடைய விசுவாசத்தின் பலத்தை காட்டுவது சரியல்ல. அதைத்தான் இங்கே பவுலடிகளார் சொல்லுகிறார். இந்த ரோமாபுரியில் இருந்த திருச்சபையார் இப்போதுதான் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். அப்படி வருகிற போது யூதர்கள் சிலைகளுக்கு படைத்ததை அவர்கள் சாப்பிடுவது இல்லை. ஆனால் இவர்களெல்லாம் கிரேக்க ரோம கலாச்சாரத்தின் பின்னணியில் இருந்து வந்தவர்கள். ஆகவே இவர்களுக்கு அதை பற்றி எல்லாம் தெரியாது. இவர்கள் சிலைகளுக்கு படைத்ததை சாப்பிடுகிறார்கள். அப்படி சாப்பிடுகிற போதுதான் பவுலடிகளார் சொல்லுகிறார், ஒருவேளை இது பிறருக்கு இடறல் உண்டாக்குமேயானால் நீங்கள் அப்படி செய்யாமல் இருங்கள் என்று சொல்லுகிறார். நமக்கு தெரியும், இயேசுவும் சொன்னார், ஒரு மனிதனை பொருட்கள் ஒருபோதும் தீட்டுப்படுத்தாது. ஏன்னா அது என்ன பண்ணும், இப்படி போய் அப்படி வந்துடும். பொருள் ஒரு மனிதனை தீட்டுப்படுத்தாது. ஆனால் அவனுடைய மனதில் இருக்கின்ற தீய எண்ணங்கள் தான் அவரை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லுவார். இங்கேயும் பவுலடிகளார் சொல்லுகிறார், ஒரு பொருள் தன்னில் தான் தீட்டு ஆனது அல்ல. அப்படி இருக்கிற பட்சத்தில்
விசுவாசத்தில் வல்லவர்களான நீங்கள் இப்போதுதான் விசுவாசத்தில் வளர்ந்து வருகிற ஒரு மனிதருக்கு இடரல் உண்டாக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுவார். இப்ப நாமளும் சில விஷயங்களை தான் அருளுரை மேடையிலிருந்து நாம் சொல்லுவோம். எல்லா விஷயத்தையும் நாம் அங்கிருந்து சொல்ல முடியாது, ஏன்னா அது பலருக்கு இடரல் உண்டாக்கிவிடும். ஆனால் திருமறை ஆய்வு நடக்கிறது செவ்வாய் தோறும். அந்த செவ்வாய்க்கிழமைகளில் நாம் பல விஷயங்களை அலசி ஆராய்வோம். அது விசுவாசத்தை வளர்க்கும். நம்முடைய வாழ்வில் நாம் எப்போதும் கருத்துள்ளவர்களாக இருக்க வேண்டும். எதை பற்றி? என்னுடைய சொல், என்னுடைய செயல், என்னுடைய சிந்தனை என்னுடைய உடன் விசுவாசிக்கு ஒருபோதும் இடரல் உண்டாக்க கூடாது. நான் விசுவாசத்தில் பலப்பட்டவனாக இருப்பேன், அவர் பலவீனப்பட்டு இருப்பார். நான் செய்கின்ற காரியங்கள் அவருடைய விசுவாசத்தை இன்னும் குலைப்பதாக்கிவிடும். இதனை நாம் இந்த தவக்காலத்திலே கருத்தில் கொள்ள வேண்டும். முதலாவது குறிப்பாக, விசுவாசத்தை விட்டு வழி விலக செய்வது பாவம். பிறரை பாவத்திற்கு வழி நடத்துவது பாவம். 1 ராஜாக்கள் புத்தகம் 12ஆம் அத்தியாயத்தை நீங்கள் வீடுகளுக்கு போய் படித்து பாருங்கள். நாடு 2ஆக பிரிந்துவிடும். ரெகோபயாம் ஒருபுறம் ஆட்சி செய்வார் யூதேயாவிலே. யெரொபெயாம் வடநாட்டிற்கு தலைவராக எழுந்து அவர் அந்த வடநாட்டை ஆட்சி செய்வார். இப்படி ஆட்சி செய்கிற போது 2.5 கோத்திரம் யூதேயாவில் இருக்கும். மனாசேவின் பாதி கோத்திரம் எப்பிராயிம், யூதா கோத்திரம் இங்க இருக்கும். இந்த பக்கம் 9.5 கோத்திரம் இருக்கும். இந்த வடநாட்டில் இருக்கிறவர்கள் எல்லாரும் ஆலயத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி எருசலேமுக்குத்தான் போவார்கள். அப்போ இந்த யெரொபெயாம் நினைக்கிறார், இவங்க ஆலயத்திற்குன்னு அங்க போவாங்க, அங்க போயிட்டா யூதாவில் இருக்கிற மன்னன் மீது இவர்களுக்கு பரிதாபம் ஏற்படும். ஆகையினால் இவர்கள் அந்த மன்னனை சேவிப்பார்கள், நம்மை கொலை செய்து விடுவார்கள் அப்படின்னு நினைச்சு தன்னுடைய ஆதாயத்திற்காக 2 கன்றுக்குட்டிகளை செய்து ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் வைத்து, இவைகள்தான் உங்களை எகிப்திலிருந்து வழிநடத்தி வந்தது என்று சொல்லி மக்களை விசுவாசத்திலிருந்து விலகச் செய்து விடுவார். தான் ஒரு எல்லை, பெத்தேல் ஒரு எல்லை. மக்கள் எந்த பக்கத்தில் இருந்து எருசலேமுக்கு போய்விடக்கூடாது, அவர்கள் இங்கேயே இருந்து வழிபட வேண்டும். இது 1. 2வது காரியம் என்னன்னா, எருசலேமுக்கு போனால் அங்கதான் காணிக்கை எல்லாம் போவோம். தன்னுடைய அரசுக்கு பணம் இருக்காது என்று சொல்லி ஆலயங்களை ஆங்காங்கு ஏற்படுத்தி, பெத்தேலிலும் தானிலும் ஏற்படுத்தி, அங்கே இந்த கன்றுக்குட்டிகளை வைத்து இஸ்ரேல் மக்களை விசுவாசத்தை விட்டு வழி விலக செய்து விட்டார். ஆகையினாலதான் நீங்க ராஜாக்கள் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலரை பாவத்திற்கு உட்படுத்தின யெரொபெயாமை போன்று அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் வரும். தாவீதை பத்தி ஒன்று வரும். தாவீது மற்ற அரசர்களை பற்றி வருகிற போது, இவர் அவருடைய தாவீதின் மூதாதையர் தாவீதை போல நடந்து படுக்கையில் இறங்கினார், குழியில் இறங்கினார்னு இருக்கும். பாவம் செய்தவர்களை, இஸ்ரேல் மக்களை பாவத்திற்கு வழி நடத்தின யெரொபெயாமின் வழிகளில் நடந்தார்கள். ஆகவே கடவுள் அவர்களை துக்கத்தோடு குழியில் இறங்கும்படி செய்தார் அப்படின்னு இருக்கும். பிறரை விசுவாசத்தில் இருந்து விலக செய்வதுதான் இருப்பதிலேயே மிக 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 கொடிய பாவம். அந்த பாவத்தை
அரசியல் ஆதாயங்களுக்காக, பொருளாதார ஆதாயத்திற்காக, சமயத்தின் பெயரால் இந்த யெரொபெயாம் செய்துவிட்டார். அன்பான இறைவனுடைய பிள்ளைகளே, நாமும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும், குடும்ப வாழ்விலும், திருச்சபை வாழ்விலும் பல நேரங்களில் நம்முடைய ஆதாயத்திற்காக நாம் பலரை விசுவாசத்திலிருந்து வழி விலக செய்கிறோம். நம்முடைய சொந்த ஆதாயங்களுக்காக. இந்த தவக்காலத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் சிந்திக்க வேண்டும். என்னுடைய சொந்த ஆதாயத்திற்காக நான் யாரையாகிலும் விசுவாசத்தை விட்டு வழி விலக செய்திருக்கிறேனா? நாம பல நேரங்களில் நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தணும்னு நினைப்போம். ஆனால் ஒரு சிறந்த விசுவாசிக்கு அடையாளம் என்ன தெரியுமா? அவர் பிறருடைய விசுவாசத்தை கட்டுவது. பிறருடைய விசுவாசத்தை கட்டுறமோ இல்லையோ, அதை இடிக்காம இருந்தா சரிதான். பிறருடைய வாழ்வில் நாம் எவ்விதத்திலும் இடரல் உண்டாக்காமல் நாம் வாழ வேண்டும். இரண்டாவதாக, பிறருடைய விசுவாசத்தை நையாண்டி செய்வது பாவம். நக்கல் பண்றது. புதுசாக ஒருத்தர் அப்போதான் கோயிலுக்கு வந்துட்டு இருப்பார், ஒரு 2 வருஷம்தான் ஆயிருக்கும். அவரு கொஞ்சம் ரொம்ப பயபக்தியாக இருப்பார் இல்லையா? நம்மலாம் 50 வருஷமாக கிறிஸ்தவங்களாக இருப்போம். அதனால நமக்கு கொஞ்சம் குளிர் விட்டு போயிட்டு இருக்கோம். நம்ம கூட பசங்கிட்ட சொல்லல, உனக்கு ரொம்ப குளிர் விட்டுருச்சு, உனக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் புதிதாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வருகிறவர்கள் மிகுந்த பயபக்தியோடு கூட இருக்கிற போது நாம் அவர்களை பார்த்து நையாண்டி செய்வோம். அதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டாரா சாமி, வாடா. அவர் சொல்லுவார், ஐயோ ஏங்க அப்படி பேசுறது தப்பு இல்லையா அப்படின்வாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இவர் பாடுறா இவரு. 1ஆம் நூற்றாண்டு காலத்தில் யூதர்களை அல்லாத பிற மனிதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வருகிற போது யூதர்கள் அப்படித்தான் அவர்களை நையாண்டி செய்தார்கள். ஒரு கிரேக்கரோ, ஒரு ரோமரோ, ஒரு சமாரியரோ அல்லது வேறு இனத்தை சேர்ந்தவரோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்து அவரை ஏற்றுக்கொண்டு ஆலயத்திற்கு வருகிற போது இவங்கெல்லாம் சொல்றது, நீங்களாம் என்ன இப்போதான் வந்தீங்க, நீங்கள் விருத்த சேதனம் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் விருத்த சேதனம் பண்ணல, நீங்களாம் ஒன்றுமே கிடையாது, உங்கள் விசுவாசம்லாம் ஒன்றுமே கிடையாது. நாங்கள் அப்போத்திலிருந்து விசுவாசத்தில் பெருகி இருக்கிறோம், விருத்த சேதனம் பண்ணியிருக்கிறோம் தெரியுமா அப்படின்னு பிறருடைய விசுவாசத்தை கேலி கிண்டல் செய்து நையாண்டி செய்து அவர்கள் இடரலுக்கு ஆளாக்கினார்கள். அதனால தான் பவுலடிகளார், நீங்கள் வீட்டுக்கு போய் படித்து பாருங்க, கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் இதனை எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் அவரு? கலாத்தியர் 5:6 நான் படிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்வோர் விருத்த சேதனம் செய்து கொண்டாலும் செய்து கொள்ளாவிட்டாலும் அவர்களுக்கு எந்த பயனும் இல்லை. அன்பின் வழியாய் செயலாற்றும் நம்பிக்கை ஒன்றே இன்றி அமையாதது. பவுலடிகளார் இங்க இந்த யூதர்களை பார்த்து சொல்லுகிறார், கேலியும் கிண்டலும் செய்கின்றவர்களை பார்த்து சொல்லுகிறார், ஐயா, கிறிஸ்தவ வாழ்வு என்றால் எது தெரியுமா? விருத்த சேதனம் செய்தாலும் சரி, விருத்த சேதனம் செய்யாவிட்டாலும் சரி, அன்பின் வழியாக செயலாற்றும் நம்பிக்கையே இன்றி அமையாதது, தேவையானது என்று சொல்லுகிறார். அன்பின் வழி சேவை செய்வதுதான் இன்றியமையாதது. அதுதான் ஒரு கிறிஸ்தவருக்கு அடையாளம். மற்றபடி விருத்த சேதனம் செய்யறதோ செய்யாமல் இருக்கிறதோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க என்று அவர் சொல்லுகிறார். அப்படியானால் புதிதாக வருகின்ற நம்பிக்கையாளர்களின் நம்பிக்கையை அவர் குலைக்காமல், அவமானப்படுத்தாமல், ஏளனப்படுத்தாமல், அவளை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி
நம்பிக்கை உனக்கு இருக்கிறதா? சிலுவையில் அறைந்த இயேசு கிறிஸ்து என் மீட்பர் என்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கிறதா? அது போதும், கடவுள் உன்னை நடத்துவார் என்று நம்பிக்கையை வளர்க்கின்ற ஒரு மனிதராக பவுலடிகளார் தன்னுடைய வாழ்வில் அவர் செயல்பட்டார். நாமும் பல நேரங்களில் திருமுழுக்கு பற்றி, திருவிருந்து பற்றி பிறரோடு பேசுகிற போது கவனத்தோடு நாம் பேச வேண்டும். ஏன்னா சில பேர் திருவிருந்து எடுத்திருக்க மாட்டாங்க. அப்போ நாம் சொல்லுவோம், நீ திருவிருந்து எடுக்கலையா, நீ அப்போ இப்படி அப்படி. நாம் இந்த மாதிரி சொல்கிறத விட பிற சபையினர் நம்மை பார்த்து சொல்லுவார்கள். என்ன சொல்லுவாங்க? நீ பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றிருக்கிறியா? அந்நிய பாஷை பேசுவியா? பேசலையா? அப்போ ஐய நீ வேஸ்ட்டு, உன் விசுவாசம் வேஸ்ட்டு, உனக்கு ஆவியின் அபிஷேகம் இல்லைன்னா வேஸ்ட்டு, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது பாவம் என்று அவர்களுக்கு தெரியாமல் செய்கிறார்கள். ஒருவருடைய விசுவாசத்திற்கு எந்த விதத்திலும் இடரல் உண்டாக்கினால் அது பாவம். நம்முடைய விசுவாசத்தை நாம் காப்பது போலவே பிறருடைய விசுவாசத்தையும் நாம் காக்க வேண்டும். அதுவே ஒரு சிறந்த கிறிஸ்தவருடைய வாழ்க்கை முறையாகும். அப்ப பிறருடைய விசுவாசத்தை எவ்விதத்திலும் நாம் நையாண்டி செய்யக்கூடாது. மூன்றாவதாக, தீமைக்கு எடுத்துக்காட்டாக வாழ்வது பாவம். விசுவாச கூட்டத்திற்கு நாம் எப்போதும் முன்மாதிரியாக வாழ வேண்டும். அப்பதான் நம்ம விசுவாச வாழ்க்கையை பார்த்து அடுத்தடுத்து இருக்கிற சந்ததியார் அந்த விசுவாசத்தில் வளருவார்கள். ஆனால் நாம் இந்த விசுவாசத்திற்கு முன்மாதிரியாக இராமல் தீமைக்கு வழிகாட்டிகளாக இருப்போமேயானால் இந்த பிள்ளைகள் விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்ளுவார்கள், ஆனால் தீமையை பின்பற்றி செல்லுவார்கள். அப்படிப்பட்ட தீமையில் வழிநடத்தின ராணிதான் எசபேல், ஆகாப் என்கின்ற மன்னன். ஆகாப் ராஜா, ராஜாவினுடையதுதான் அந்த நாட்டில் இருக்கிற எல்லா சொத்தும், எல்லாமே அரசுக்குரியது தான். இவருக்கு தேவைன்னா எதை வேணா எடுத்துக்கலாம். அதை விட்டுட்டு தனக்கு அருகாமையில் இருக்கிற நாபோத்தினுடைய திராட்சை தோட்டத்தின் மீது ஆசை வைத்து அதை வாங்க வேண்டும் என்று நினைப்பார். அவர் இது எங்கள் பூர்வீக சொத்து, கடவுள் எங்களுக்கு தந்தது, இதை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவார். அவர் மூஞ்சி திருப்பிட்டு இருப்பார். அவங்க மனைவி எசபேல் வருவாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. நான் இந்த மாதிரி ஆசைப்பட்டு கேட்டேன், நாபோத்துடைய நிலத்தை அவன் தரமாட்டேன்னு சொல்லிட்டான், இதுக்காக போய் கஷ்டப்படுற, நான் உனக்கு அதை ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு திருச்சபை மூப்பொருளை அழைத்து, நீங்கள் நாபோத்தை மேலே பொய் சாட்சி சொல்லுங்க, கடவுளை பழித்தான் என்று சொல்லுங்கள். அது எப்படிங்க நாங்கள் சொல்ல முடியும்? ஒரு உபவாச கூட்டத்தை போடியா, அந்த உபவாச கூட்டத்தில் நாபோத்தை வர சொல்லு, அந்த கூட்டத்தில் அவன் கடவுளை பற்றி தவறாக பேசினான்னு சொல்லு, உடனே அவனை ஊருக்கு வெளியே கூட்டு போயிட்டு கல்லறிந்து அவரை கொன்று விடுங்கள் என்று சொல்லுவார். எவ்வளவு ஒரு தவறான முன்மாதிரி பாருங்கள். ஒரு மனிதனை கொல்லுவதற்கு திருச்சபைக்கு வர சொல்லி, உபவாச கூட்டத்திற்கு வர சொல்லி அவரை பழித்து பொய் சாட்சியை, பொய் குற்றங்களை அவர் மீது போட்டு அவரை கல்லறிந்து கொல்ல வைக்கிறார் இந்த எசபேல். ஒரு அரசி முன்மாதிரியான வாழ்க்கையை, விசுவாசத்திற்கு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ வேண்டும். ஆனால் இவர் அப்படி செய்யவில்லை. நாபோத் கொல்லப்படுவார். இந்த அம்மா நேராக வந்து ராஜா கிட்ட சொல்லுவாங்க, இப்போ போ அந்த நிலத்தை எடுத்துக்கொள். அப்பதான் ஆண்டவர் தீர்க்கதரிசியை, எலியா தீர்க்கதரிசியை அனுப்புவார். 1 ராஜாக்கள் புத்தகம் 21ஆம் அத்தியாயத்தை நீங்கள் வீடுகளுக்கு சென்று அதனை படித்து பாருங்கள். அதிலே நாத்தான் தீர்க்கதரிசி எலியா
ஆகாபை பார்த்து சொல்லுகிறது பாருங்கள், 20வது வசனம். அப்போது ஆகாபு எலியாவை நோக்கி, என் எதிரியே, என்னை கண்டுபிடித்து விட்டாயா என்று கேட்டான். அதற்கு எலியா, ஆம், நான் கண்டுபிடித்து விட்டேன். ஆண்டவர் பார்வையில் தீயது எனப்பட்டதை செய்யும் அளவுக்கு உன்னையே விற்று விட்டாய். ஆகாபை பார்த்து சொல்றார் எலியா, ஆண்டவருடைய பார்வையில் தீயது எனப்பட்டதை செய்யும் அளவுக்கு உன்னையே விற்று விட்டாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? எசபேல் ராணியா இருக்கலாம், ஆனா அந்த அம்மா பாகாலை வழிபடுகின்ற ஒருவர். ஆகாபு தான் யாவேவை வழிபடுகின்றவர். ஆனால் இந்த அரசி நானும் பாகாலை வழிபடுறவ தான், என்ன நானும் ராணி தான் அப்படின்னு இந்த போர்வையில் பசுத்தோல் போர்த்திய புலி போல இருந்து விசுவாசியாக நடித்து உபவாச கூட்டத்தை ஏற்பாடு செய்து பொய் சாட்சிகளை ஆயத்தம் பண்ணி அபாண்டமாக ஒரு நீதிமானின் மீது பழி சுமத்தி அந்த நீதிமானை கொலை செய்து விடுகிறார். இந்த நிலம் எப்படி வந்துச்சு, என்ன பண்ண, நாபோத்துக்கு என்ன ஆச்சுன்னு எந்த கேள்வியும் கேட்காம அந்த நிலத்தை போய் கைப்பற்றினார் ஆகாப். அதனாலதான் இங்க எலியா கேட்கிறாரு, ஆண்டவருடைய பார்வையில் தீயது எனப்பட்டதை செய்யும் அளவுக்கு உன்னை விற்று விட்டாயா? பல நேரங்களில் நாமும் நம்மளை வித்துடுறோம் பல காரியங்களுக்காக, இல்லையா? தேர்தல் வேற இப்போ வரப்போகுது. நம்முடைய வாக்கை எதுக்காகவும் யாருக்காகவும் என்ன பண்ணக்கூடாது, வித்துடக்கூடாது. நம்முடைய விசுவாசத்திலே நாம் உறுதி பூண்டு இருக்க வேண்டும். நாம் அப்படி விலைக்கு விற்றால் பக்கத்தில் இருக்க ஒரு விசுவாசி என்ன நினைப்பாரு, என்னடா ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும்னு எல்லாம் சொல்லுங்கிறாங்க, இங்கே என்னடா வாக்கை வித்துட்டாங்களே. மிகவும் எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும். பிறருடைய வாழ்வில் எவ்விதமான இடரலும் உண்டாக்காதபடி நாம் நம்முடைய விசுவாசத்தை கட்ட வேண்டும். பிறருடைய விசுவாசத்தையும் கட்ட வேண்டும். அதை ஒருபோதும் இடித்து விடக்கூடாது என்பதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். பிறரை விசுவாசத்தை விட்டு வழி விலக செய்வது பாவம். பிறருடைய விசுவாசத்தை நையாண்டித்தனம் செய்வது பாவம். தீமைக்கு எடுத்துக்காட்டாக வாழ்வது பாவம். அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? நாம் விசுவாசிகளாக, மாதிரிகளாக நாம் வாழ வேண்டும். ஆகவேதான் பவுலடிகளார் தீமோத்தேயுக்கு சொல்லுவார், நீ உன் பேச்சிலும் உன் நடக்கையிலும் உன் வார்த்தையிலும் கற்பித்தலிலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இரு என்று சொல்லுவார். அப்போ நீங்களும் நானும் இந்த தவக்காலத்தில் விசுவாசிகளுக்கு மாதிரியாக வாழ வேண்டுமே தவிர அந்த விசுவாச குலைச்சலுக்கு காரணிகளாக நாம் வாழக்கூடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லா மனிதருடைய வாழ்விலும் இருக்கிற விசுவாசத்தை கட்டினார். பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாய் இரு. பயப்படாத, உன் விசுவாசம் உன்னை நலமாக்கிற்று. அற்ப விசுவாசிகளே, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நீங்க கடுகளவு விசுவாசத்தோடு இந்த மலையை பார்த்து பேர்ந்து போ என்று சொன்னால் அது பேர்ந்து போகும். நீங்கள் ஜெபத்திலே விசுவாசத்தோடு எதையெல்லாம் கேட்கிறீர்களோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று விசுவாசியுங்கள். அப்போ இந்த சிலுவை நமக்கு உணர்த்துகின்ற காரியம் என்ன? நாம் விசுவாசிகளாக இருந்து பிறருடைய விசுவாசத்தை கட்ட வேண்டுமே தவிர அதனை இடிக்கக்கூடாது. விசுவாசத்தை தொடங்குகிறவரும் முடிக்கிறவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய கரத்திலேயே நம்மை அர்ப்பணிப்போமே ஆனால் இந்த விசுவாச ஓட்டத்தை நம்மால் வெற்றிகரமாக ஓடி முடிக்க முடியும். கடைசியில் இப்படி எழுதி வைத்திருக்கிறேன், டோன்ட் பி எ ஸ்டம்பிள் டு அதர்ஸ் ஃபெய்த் பட் பிகம் தி ஃபவுண்டன் ஆஃப் ஃபெய்த். நாம் பிறருடைய விசுவாசத்திற்கு தடைகளாக இருக்கக்கூடாது, மாறாக ஊற்றாக நாம் இருக்க வேண்டும். இவரிடத்துல போயிட்டு நாம் கொஞ்ச நேரம் பேசினா
நம்முடைய விசுவாச வாழ்க்கை கொஞ்சம் உறுதிப்படும் அப்படின்னு வரணும் நம்மக்கிட்ட மக்கள். ஏப்பா அந்த ஆள்கிட்ட போய் பேசினா இருக்கிற கொஞ்சம் நஞ்ச விசுவாசமும் போயிடுண்டா நம்மளுக்கு, அப்படி இருக்க கூடாது. நாம் நம்முடைய விசுவாசத்தை கட்டுகின்றவர்களாக மட்டுமல்ல, பிறருடைய விசுவாசத்தையும் கட்டுகின்றவர்களாக நாம் வாழ வேண்டும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை நாம் துவங்குவோம். இறை அருள் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. ஆமேன்.